வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற செப்டம்பர் 7ஆம் தேதி சரிங்களா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 7ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மேலும் டீட்டெயில்ஸ், இதுதான் வந்து நம்ம கிளாஸில் எடுக்கக்கூடிய டாப்பிக்கு. ஸோ அந்த டாபிக் தவிர உங்களுக்கு எப்பப்பெல்லாம் செஷன்ஸ் இருக்கும், ஃபீஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் முக்கியமாக கற்றுக்கிட்டு ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட 1 or 2 ட்ரேட்ஸ் சரியான முறையில் எடுக்கணும், எந்த தவறுதலும் இல்லாமல் அப்படின்றவங்க மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். ரொம்ப எதிர்பார்த்து பயங்கரமாக வந்து இதை கற்றுக்கிட்டோம்னா இன்னும் நம்ம அடுத்தடுத்த லெவல் அப்படின்றத விட ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலுக்கு உடனே போயிடலாம், அல்லது மிகப்பெரிய ப்ராஃபிட்டை வந்து டெய்லி நம்ம எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையோடு வர வேணாம். முதல்ல கற்றுக்கணும். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு ட்ரையல் எடுக்கணும். ட்ரையல் எடுத்து அப்புறம் அது சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு ஒத்து போனால்தான் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கணும். ஒரே நாளில் இங்கே வந்து கோடீஸ்வரரானவங்க யாருமே கிடையாது. அதுக்குண்டான முதலீடு முதல்ல இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், அந்த முதலீடு இருந்தாலும் அதுக்குண்டான தெளிவும் நாலேஜும் இருக்கணும். அப்போ அந்த நாலேஜ் வரணும்னா அதுக்குண்டான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு தான் ஒரு நாள் உங்களுடைய அதிகபட்ச இலக்கை அடைய முடியுமே. ஒரே நாளில் ஒரே மாதத்தில் கற்றுக்கிட்டு உடனே அடைஞ்சிட முடியாது. ஸோ கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அதை ஸ்கேல் அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான மார்க்கெட் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் வந்து 24,961 நியர்பை நம்மளுக்கு ஓப்பன் ஆனது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு 24,920 வந்துட்டாங்க. அப்போ கீழே நம்மளுக்கு என்ன இருக்காங்க, ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது 24,800க்கும் 25,000க்கும் மிட் பாயிண்ட் வந்து 24,900. அப்போ அங்கே என்னென்னு பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ அப்போ அங்கே எதுவுமே பண்ணல. அகைன் என்ன பண்ணுறாங்க, ஓப்பனை கடந்து மேலே போயிட்டு திருப்பி கீழே வர்றாங்க. இந்த ஓப்பனை கடந்து மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுக்கு இங்கே ப்ரீமியத்தின் அடிப்படையில் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த இடத்துல போய்ட்டு திருப்பி ரிவர்சல் எடுக்கிறாங்க. ஸோ அகைன் ரிவர்சல் எடுத்தவங்க அந்த இடத்துல நம்மளுக்கு கீழே, அதாவது 24,900 அப்படின்ற ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே வரல. சரிங்களா? அப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறது ஒரு பாசிட்டிவ், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறது ஒரு பாசிட்டிவ். அகெயின் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டு கீழே வந்து இவங்க திரும்பும்போது இங்கே அதே நேரத்தில் ஃப்யூச்சரும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு அவங்களுமே திரும்புகிறாங்க. ஃப்யூச்சரும் ஓப்பன் மேலே தான் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே என்ன பண்ணுற போகிறாங்க, ஸ்பாட்டும் அகெயின் ஓப்பனுக்கு மேலே தான். அப்போ ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டே அவங்க விட்டு கொடுக்கல அப்படின்னா அகெயின் அங்கேருந்து என்ன பண்ண போகிறாங்க, ஒரு 100 பாயிண்ட் ஒரு நாளைக்கான மினிமம் ரேஞ்ச் அப்படின்றது இருக்க போகுது. ஒயிட் எட்ஜோட டாப் 25,000 ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் கன்ஃபர்மேஷனாக எப்படி எடுக்கலாம்னு கேட்டால் அகெயின் இந்த ஓப்பன் ப்ளே தான். ஓப்பன் அதை கடந்தவொடனே நம்ம என்ட்ரியாக வச்சுட்டு இதைத்தான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அல்லது செல்லிங் பண்ணுறவங்க இந்த ப்ரீவியஸ் க்ளோஸை வைக்கிற மாதிரி இருக்கும். செல்லிங் பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே ஒரு பஃபராக கொஞ்சம் அதிகபட்சமாக வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் கொடுத்ததுக்கு இன்றைக்கி, அதாவது நேற்றுக்கு டேபிளுக்கு இன்றைக்கி ரியாக்ட் பண்ணி இந்த மொமெண்டம் கொடுத்தாங்க. அப்போ இந்த மொமெண்டம் கொடுத்ததுக்கு க்ளோசிங்கில் ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கும் இல்லையா, க்ளோசிங் பேசிஸில் அந்த டேபிள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? அப்போ அந்த டேபிள் நம்மளுக்கு எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட 3 ஸ்ட்ராடில், அந்த 3 ஸ்ட்ராடலுக்கு மிடில் முடிச்சுக்கிறாங்க மார்க்கெட்டை. ஓகேங்களா? 3 ஸ்ட்ராடலுக்கு இல்லை சென்ட்ரல் பாயிண்டில் முடிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த 3 ஸ்ட்ராடில் என்ன, 25,000 கால் 25,000 புட், 24,900 கால் 24,900 புட், அடுத்து 24,950 கால் அண்ட் புட். இந்த 3 ஸ்ட்ராடில் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பல முறை பார்த்துருக்குறோம் அந்த சேனலில். அதுக்கான மொமெண்டம் அடுத்த நாள் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதும் பார்த்துருக்கோம். எப்போ எல்லாம் நம்ம அந்த ட்ரிபிள் ஸ்ட்ராடில் அப்படின்ற தம்ப்நெயிலில் வச்சுருக்கோம். இப்போ தான் ரீசெண்டாக தான் இருக்கும், லாஸ்ட் மந்த்துக்குள்ளே தான் இருக்கும், 1 or 2 monthsக்குள்ளே இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே அதுக்குண்டான விஷயங்கள் என்னென்ன நடந்திருக்கு, அடுத்த நாள் அந்த ட்ரிபிள் ஸ்ட்ராடலுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் இப்போயே ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து வச்சிடலாம். அப்போ நாளைக்கான மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனால் எப்படி இருக்க போகுதுன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது 950ன்றது மிடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராடல், அதுக்கு நியர்பை தான் முடிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அதை வந்து அந்த ஸ்ட்ராடலுக்கு உண்டான எல்லைகள் தான் இந்த ஒயிட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டமும், ஷார்ட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டமும் அவங்க தான். யார், 24,900 புட் ஆப்ஷன் அண்டு 25,000 கால் ஆப்ஷன். இங்கே நம்ம 25,000
ஸ்ட்ராடலின் அடிப்படையில் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எடுக்கலாம். ஏன்னா 25,000 ஸ்ட்ராடலின் அடிப்படையில் நம்மளுக்கு கீழே 24,950, மேலே 25,50. அப்போ அந்த லெவலுக்கு உட்பட்டு தான் இங்கே முடிச்சிருக்காங்க மார்க்கெட்டு. ஆனால் இன்னொரு விஷயம், இங்கே ஐடிஎம் காலான 900 காலும் 950 காலும் இந்த இடத்துல இருக்காங்க. அட் த சேம் டைம் இங்கே மார்க்கெட் வந்து 25,000க்கு கீழே 24,900 வரைக்கும் ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் கண்டினியூஷனோடு முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டில். ஓகேங்களா, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ 25,000 ஸ்ட்ராடலுக்கு மேலே 50, கீழே 50னா 25,050, கீழே வந்து 24,950. இப்போ ட்ரிபிள் ஸ்ட்ராடலில் இந்த மேற்பட்ட எல்லையான 25,000 காலையும் கீழே இருக்கக்கூடிய எல்லையான 24,900, இதில் எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் அகெயின் கீழே போவாங்களா அப்படின்றது, ஓப்பனுக்கு கீழே போயிட்டு ஒரு சின்ன ரேஞ்ச் கொடுத்துட்டு கூட திரும்புகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி லோ ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு 25,000 நியர்பை வச்சுக்கிறாங்க, கீழே வந்து 24,900 நியர்பை வச்சுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே ஓப்பன் பண்ணிட்டால் அந்த 900 கட் பண்ணி போகிற மாதிரி போயிட்டு 850லேருந்து ஒரு ரிவர்சலும். ஏன்னா 900 நம்மளுக்கு ஸ்ட்ராடல் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ஸ்ட்ராடலுக்கு 850 போயிட்டு ஒரு ரிவர்சலும். அது வந்து நம்மளுக்கு லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு வரும். மேலே போயிட்டாங்க அப்படின்னா 25,050 போய் ரிவர்சலும். அப்போ பிரேக் அவுட் எந்த இடத்துல நடக்குது, ஓப்பன் ஆனோடனே ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அட் த சேம் டைம் அது வந்து ஃப்யூச்சரோட ஒத்து போகுதான்னு பார்க்கணும். அந்த பிரேக் அவுட் ஃப்யூச்சரோட ஒத்து போனாலும் அங்கே ப்ரீமியம் எந்த இடத்துல லோவிலேருந்து க்ரியேட் ஆகி போகுது, காலுக்கு ஒரு லோவிலேருந்து ஒரு மினிமம் லெவலாக க்ரியேட் ஆகி போகுதா அப்படின்றத பார்க்கணும். சரிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து காலுக்கு அந்த 25,050 அடையும் போது, மேலே அடைஞ்சாங்க அப்படின்னா 25,050 ரீச் ஆகும்போது காலுக்கு ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கா, ரொம்ப மினிமலாகவே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். இன்னும் இல்லை, இப்போ இருந்து ஒரு 10 நாள் பேக்வேர்டு எடுங்க. 10 நாள் பேக்வேர்டில் ஒரு ப்ரீமியம் ஒவ்வொரு ஸ்விங்குடைய லோவுக்கும் ஹைக்கும் ஒரு ப்ரீமியம் எவ்வளோ ஏறிக்காங்கன்றதை பாருங்கள் பர்சன்டேஜ் வைஸில். அதை பார்த்தீங்கனாலே நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்குள்ளே வர முடியும் சிம்பிளாக. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் மார்க்கெட்லேருந்து ஒதுங்கி நின்று என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முற்படலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கடுத்து ஒயிட் எட்ஜோட பாட்டம் 24,900, ஒயிட் எட்ஜோட டாப் ஷார்ட் எட்ஜும் அவங்க தான். அப்போ அவங்களுடைய மிட் பாயிண்ட் வந்து 24,950. அப்போ நேற்றுக்கு ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 900, இன்றைக்கி 950, ஒரு சம் பாயிண்ட் மேலே இருக்காங்க. அப்போ மேலே இருக்காங்க அப்படின்னா சப்போர்ட் மேலே வந்துச்சு, மார்க்கெட் மேலே போகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா, சப்போர்ட் மேலே ஏறி வருது அப்படின்னா அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண என்ன ஆகும், நெகட்டிவாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சப்போர்ட் வந்து மார்க்கெட்டில் மேலே ஏறிட்டு வருது அப்படின்னா, இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து அடுத்து கீழே இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னால், அப்போ என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல திரும்பி கீழே போனாலும் கீழே போகலாம், பட் பிரேக் பண்ணால் என்ன ஆகும், இன்னும் நல்லா மேலே போகிறது. அதேமாதிரி சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் என்ன ஆகும், மேலே கொண்டு வந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் இன்னும் நல்ல ஃபாலும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டு பக்கமாகவும் இருக்கலாம். ஏன்னா இங்கே 900 கால் ஆப்ஷன், 25,000 புட் ஆப்ஷன்றது உங்களுக்கு ஐடிஎம். ஓகேங்களா, ரெண்டு பக்கமும் ஐடிஎம் கால் ஆப்ஷன் அண்ட் ஐடிஎம் புட் ஆப்ஷன் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டைம் வேல்யூ 24,950 இருந்தாங்கன்னா இவங்க 50 ரூபா இருக்கணும், இவங்க 50 ரூபா இருக்கணும். பட் எவ்வளோ இருக்காங்க, கிட்டத்தட்ட 213 ரூபாய்க்கு மேலே இருக்காங்க. அப்போ ஐடிஎம்மில் அந்த டைம் வேல்யூ இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? சரிங்களா, அப்போ 967 இருக்காங்கன்னா இவங்க வந்து 67 ரூபா இருக்கணும். அவங்க எவ்வளோ இருக்காங்க, கிட்டத்தட்ட 33, 32, 64 ரூபா பக்கம், நம்மளுக்கு 65 ரூபா பக்கம் டைம் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா, அப்போ இங்கே 967 இருக்காங்கன்னா இங்கேருந்து நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா 33 பாயிண்ட் இருக்கணும். ஆனால் அவங்க என்ன இருக்காங்க, 81 பாயிண்ட் இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 48 பாயிண்ட் பக்கம் அங்கே டைம் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த 100 பாயிண்ட் இந்த டைம் வேல்யூ வந்து டிகே ஆகணும். அதுக்கும் ஐடிஎம் புட் ஆப்ஷன் ஐடிஎம் கால் ஆப்ஷன் அவங்க சேர்த்து செல் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த இடத்துல நம்மளுக்கு இம்ப்ளைடு வால்டிலிட்டின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இம்ப்ளைடு வால்டிலிட்டினா இருக்குது, வர வீக் ஆன் வீக் ஒவ்வொரு வீக்குமே கம்மியாகிட்டே வருது. மந்த்லி எக்ஸ்பைரி நியர்பை வச்சும் கூட இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டியில் பெரிய முன்னேற்றம் இல்லை. அதுக்கு காரணம் அப்போ வாலட்டிலிட்டி கொஞ்சம் டவுனாக தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த வீக் எக்ஸ்பைரி நீங்கள் பார்க்கும்போது நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். பட் இன்ட்ராடேயில் அந்த ஒரு விஷயத்தான், எக்ஸ்பைரிக்கு முந்தைய நாள் வரைக்கும் அந்த வீக்குடைய ஐவி தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இங்கே ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் எடுத்துட்டிங்க அப்படின்னா 25,000 காலுடைய க்ளோஸ் 72 அப்படின்னா 25,072. ஸோ ஷார்ட் ரேஞ்சோடைய பாட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,919. ஓகேங்களா, இது ஒரு ரேஞ்ச். அடுத்து ஒயிட் ரேஞ்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80, 70, 150, 153. அப்போ 25,000
153. அதுவே இந்த பக்கம் கழிச்சிட்டிங்கன்னா 24,847. ஸோ இதுதான் வந்து ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம், டாப் அண்ட் ஒயிட் ரேஞ்சுடைய டாப் அண்ட் ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். ஸோ இதை கணக்கில் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி நியர்பை இருக்கனால ப்ரீமியம் லோவாக இருக்கும். ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணணும். ஸோ 55,139 முடிச்சுக்காங்க. நல்ல இங்கே ஒரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா, நேற்றுக்கு இருந்தக்கூடிய புட் ஆப்ஷன் எல்லாமே இன்றைக்கி அந்த இடத்துல கால் ஆப்ஷன், அதாவது 55,300 புட் ஆப்ஷன் இன்றைக்கி இருந்தாங்க, இன்றைக்கி 55,300 கால் ஆப்ஷன் உள்ள வந்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். மாறாக நம்மளுக்கு 55,200 ஸ்ட்ராடல் இருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா 55,000க்கும் 55,500க்கும் மிட் பாயிண்ட்டு 55,250. அந்த 55,250க்கு நியர்பை நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது. அப்போ ரேஞ்சு நீங்கள் எப்படி எடுக்கணும், இதில் ஷார்ட் ரேஞ்ச் ஒயிட் ரேஞ்ச் எப்படி எடுக்கணும்னா, இந்த ஸ்ட்ராடலுக்கு உட்பட்டு, அதாவது 55,200 இருக்குல்லாங்க, 55,200 + 239 அப்படின்னா 55,439. இந்த 183 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா 55,017 அப்படின்ற ரேஞ்சு. ஒய்டஸ்ட்டாக போகிறீங்கன்னா இந்த இதை போயிருங்க, அதாவது 55,000 புட் ஆப்ஷன், 55,500 கால் ஆப்ஷன். இப்போ அவங்களுக்கும் ஒரே ரேஞ்ச் தான். 110 ரூபா 110 ரூபா வச்சோம்னா 55,610, கீழே 54,890. ஓகேங்களா? அப்போ 54,890. இவங்க வந்து ஒய்டஸ்ட் வச்சு இவங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. இவங்க சைட்லேயும் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியை பார்க்கணும். எந்த ஒரு ட்ரேடு, எந்த ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திங்கனாலும் அந்த ஸ்கிரிப்டுக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியை பார்க்கணும். டேபிள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நிஃப்டியை விட கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குன்னா பெரிய ரேஞ்ச் கொடுப்பாங்களாம் கிடையாது. ரேஞ்ச் பெருசாக போகிற அளவுக்கு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இல்லை. ஒரு 15 பாயிண்ட்டுக்கு மேலே, 15க்கு மேலே இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அட்லீஸ்ட் 13க்கு மேலே இருக்கணும். அது இல்லை. அப்போ 13க்கும் கீழே தான் இருக்காங்கன்றப்ப இவங்களுமே வாலட்டிலிட்டி இருக்க போகிறாங்க. எப்படின்னா ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க. ஸோ அதையுமே கேர்ஃபுல்லாக எடுத்து பார்க்கணும். ஸோ இவங்களுடைய அந்த 500 பாயிண்ட் ரேஞ்சை வந்து கொடுக்க போகிறாங்களான்னு பார்க்கணும். அடுத்ததான் நம்மளுக்கு சென்செக்ஸோட 0 to ஹீரோ. சென்செக்ஸ் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கிட்டத்தட்ட 0.40%, 329 பாயிண்ட் ப்ளஸில் முடிச்சுக்கிறாங்க. 81,635. இங்கே நிஃப்டி வந்து எந்த மாதிரி போகிறாங்களோ அதே சேம் பேட்டர்னில், சேம் பர்சன்டேஜில் இவங்களும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் நிறைய எவ்வளோ பேர் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. அதை கரெக்டாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நிஃப்டியோட பர்சன்டேஜுக்கு நியர்பை இவங்களும் இருப்பாங்க. சரிங்களா? அதை கணக்கில் பண்ணணும். இங்கே வந்து ஒரு ஒய்டஸ்ட்டாக ஒரு எட்ஜ் இருக்குது, அதாவது சென்செக்ஸில் ஒரு ஒய்ட் எட்ஜ் இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு எட்ஜ் இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது. அதை எப்படின்றத பார்ப்போம். அதாவது 81,000 to 82,000 ஒரு ஒய்டஸ்ட்டு எட்ஜ். ஓகேங்களா? 81,000 82,000 கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1000 பாயிண்ட்டுக்கு ஒரு ரேஞ்ச். அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு 81,500 to 81,700. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு நடுவில் 200 பாயிண்ட் ஒரு ரேஞ்சு செட் பண்ணுறாங்க. அடுத்ததாக 81,600 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஸ்ட்ராடலாக போட்டுடுறாங்க. கால் அண்ட் புட்டை ரெண்டு பக்கமும் சேர்த்து செல் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு 500க்கு மேலே 700க்கு உள்ள அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கு மேலே இந்த சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இங்கேயும் ஒரு ரேஞ்ச் இருக்குது. அப்போ 82,500 உடச்சிட்டாங்க அப்படின்னாலே கீழே நியர்பை நேற்றுக்கு இருக்கக்கூடிய லோ, அந்த லோவை கணக்கில் வச்சுக்கோங்க. அந்த லோ நியர்பை இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை இன்றைக்கி கரண்ட்டில் வச்சுருக்கக்கூடிய லோவுக்கு நியர்பை என்ன பண்ண போகிறாங்கன்றதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த லோ வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ரெண்டாவது இவங்களுடைய ப்ரீமியம், இவங்களுடைய ஸ்பாட் மூமெண்ட்டுக்கும் ப்ரீமியம் மூமெண்ட் கொஞ்சம் டிகே ஆகி தான் போகும். ஸோ பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்பாட்டில் தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸ்பாட்டில் வேஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இல்லை, இவங்களுடைய ஃப்யூச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, இவங்களுடைய ஃப்யூச்சர்ஸை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ மேக்ஸிமம் நீங்கள் என்ன கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த மிட் பாயிண்ட்டான 81,500 எதுவும் ஸ்ட்ராடல் உண்டாகுதா ஒன்று. அப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த 81,750, அதாவது 81,500க்கும் 82,000க்கும் உட்பட்ட அந்த 81,750 என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். கீழே ஒருவேளை கீழே வந்துட்டாங்கன்னா 81,250ன்ற ஒரு லெவலில் என்ன பண்ண பார்ப்போம். 81,500, 81,250, 81,750 இந்த எல்லா இடத்துலையும் அவங்க ஃபஸ்ட்டு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வு இருக்குது. சரிங்களா? அப்போ அவங்க ஓப்பன் எங்கே வைக்கிறாங்க, ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு கீழே இந்த லெவல்ஸ்குள்ளே வர்றாங்களா, இல்லை மேலே இருக்க லெவல்ஸ்குள்ளே போகிறாங்களா,
அப்படி போகும்போது அந்த இடத்துக்கு போய்ட்டு அகைன் திருப்பி ஓப்பனை கட் பண்ணுறாங்களா, இல்லை அந்த லெவலில் கட் பண்ணி அகைன் பிரேக் பண்ணி போகிறாங்களா, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்கள் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு ஒரு மெயினாக இம்பேக்ட் ஆகக்கூடிய லெவல்ஸில் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த ப்ரீமியம் எப்படி டீகே ஆகுது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஒரு வேளை இந்த ரேஞ்சுக்கு உட்பட்டு இப்போ 81,600 இருக்காங்க அப்படின்னா 81,500லையோ இல்லை 81,750க்கு மேலேயோ ஸ்டார்ட் ஆகி 82,000 ரீச் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். அப்போ இந்த டேபிளுக்கு உட்பட்டு முடிக்கணும்னா 82,000க்கும் 81,000க்கும் நியர்பை 81,500 to 700க்குள்ளேயும் முடிக்கணும். ஓகேங்களா, இந்த டேபிளுக்கு. அப்போ இதுக்குள்ளே முடிக்கிறதுக்கு உண்டான மிட் பாயிண்டில் அதை விட தாண்டி ட்ரேட் ஆகுறாங்களா மார்னிங்கிறத பார்க்கணும். மிட் பாயிண்ட் இங்கே இருக்குன்னா மேலேயோ இல்லை கீழேயோ ட்ரேட் ஆகுறாங்களாம் பார்க்கணும். அதர்வைஸ் 2 மணி ஒரு மணிக்கு மேலே எப்படி டேபிள் செட் ஆகுது, அந்த டேபிளுடைய மிட் பாயிண்ட் எடுங்க. ஓவரால் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கெல்லாம் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் 0 ஆகும்னா மார்க்கெட் எந்த இடத்துல நிற்கணும் அப்படின்றத தேடுங்க. அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதை விட தாண்டி ட்ரேட் ஆகுறாங்களா, அப்போ அந்த இடத்துல என்ன எட்ஜ் இருக்குது, அந்த எட்ஜுடைய ப்ரீமியம் டிகே ஆகிருக்கா. அப்போ மேலே ட்ரேட் ஆகுறாங்கன்னா புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் டிகே ஆகிருக்கா, கீழே ட்ரேட் ஆகுறாங்கன்னா கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் டிகே ஆகிருக்கா. அதாவது இந்த மிட் பாயிண்ட் சொல்கிறேன், முடிக்க வேண்டிய இடத்துக்கு சொல்கிறேன். அதெல்லாம் கணக்கில் வச்சிங்கன்னா தான் 0 to 0 கால்குலேட் பண்ண முடியும். அப்போ 0 to 0 அந்த மிட் பாயிண்ட்டுக்கு அவங்க வந்தடையணும்னா எங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட் வரணும், அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ப்ரீமியம் எவ்வளோ பாயிண்ட் போகணும் அப்படின்றத உங்களால் ஓரளவுக்கு கேதர் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ரிஸ்க் ரிவார்ட் செட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வர முடியும். இதெல்லாம் லைவ் மார்க்கெட்டில் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நாளைக்கு எந்த இடத்துல முடியும், எங்கே வரும், எங்கே போகும் அப்படின்றதெல்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது. கேண்டில் ஸ்டிக்ஸை படி சொல்லலாம். நீங்கள் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை படி இதைப்படி ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் படி சொல்லிட்டே வரலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் படின்னு சொல்லலாம். இன்றைக்கி டேபிளை வச்சு நாளைக்கு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி டேபிளை வச்சு நாளைக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருப்பாங்கன்னு தான் சொல்ல முடியும். பட் நாளைக்கு எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுறாங்க, எக்ஸ்பைரி அப்போ எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுறாங்கன்றது அந்த டேபிளை பேஸ் பண்ணி தான் நடக்கும். அதனால் அந்த டேபிளை இன்ட்ராடேயில் அனலைஸ் பண்ணுறதுக்கு தயாரானீங்கன்னா மட்டும்தான் அந்த 0 to 0 எக்ஸ்பைரிக்கான சமயத்தில் எக்ஸ்பைரி டயத்தில் 0 to 0 பர்ஃபெக்டாக அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் பொதுவாக போய் ஒரு 10 ரூபா 10 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அது மேக்ஸிமம் அந்த ஒரு ஃப்ளூக்கில் எடுக்கிறது உங்களுக்கு லாஸை தான் கொடுக்கும். ஏதோ ஒரு டைமில் தான் 1 or 2 டைம்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் கொடுக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் என்ட்ரி ஆனதுக்கும் இது வரைக்கும் எடுத்த ட்ரேடுக்கும் அந்த ப்ராஃபிட்டுக்கும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு அங்கே இடத்துல என்ன பண்ணிப்பீங்க, மைனஸில் தான் இருப்பீங்க. ஸோ அதனால் எதுனாலும் அனலைஸ் பண்ணி எடுங்க. அனலைஸ் பண்ணி சரியான ரிஸ்க் ரிவார்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ பணம் அதில் போட போகிறோம். ஒரு ட்ரேடு ஒரு லாட்னாலும் அது நம்ம பணம் தான் இல்லையா. அப்போ அந்த ஒரு லாட்டுக்கு நம்ம எவ்வளோ உள்ள பணம் போட போகிறோம், அது எந்த ப்ரைஸில் போக போகிறோம், எதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம், எந்த இடத்துல நம்ம டார்கெட் வச்சுட்டு போகிறோம் அப்படின்றத தீர்மானமாக முடிவெடுத்துட்டு செயல்படணும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.